ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டேஸ்டியான ஹெல்தி ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லார் வீட்லேயும் கேழ்வரகு மாவு இருக்குங்க. ஆனால் இந்த மாதிரி கேழ்வரகு மாவு செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைப்படும் போது இந்த மாதிரி கஞ்சி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இன்றைக்கி ஆப்பிள்லாம் சேர்த்து ரொம்ப டேஸ்டியான ஒரு ஹெல்தி ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. காலை நேரத்தில் அல்லது இரவு நேரத்தில் கூட இந்த ஹெல்தி ட்ரிங்க் எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கேழ்வரகு பவுடர் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு அரை கப் அளவு கேழ்வரகை நான் ஊற வச்சுருக்கேன். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி கேழ்வரகு இந்த மாதிரி தாங்க இருக்கும். நான் ஒரு 12 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். கேழ்வரகை ஒரு 5லேருந்து 6 முறையாவது தண்ணியில் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு குறைஞ்சது 12 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. முக்கியமாக ராகி இந்த அளவுக்கு நல்லா மணியாக ஊறி இருக்கணும். அப்போ தாங்க முளை கட்டுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். சுத்தமான காட்டன் துணியை நல்லா ஈரப்பதம் இருக்கிற மாதிரி நல்லா நனைச்சி எடுத்துக்கோங்க. ஊற வச்ச ராகியை இந்த மாதிரி ஒரு காட்டன் துணியில் இந்த மாதிரி கட்டிக்கோங்க. இந்த மாதிரி நூல் வச்சு தான் கட்டணும்னு அவசியம் கிடையாதுங்க. இந்த மாதிரி லேசாக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி வடிகட்டு வச்சுக்கோங்க. ஊற வச்ச ராகியை இந்த மாதிரி வச்சுட்டு கேப் இல்லாத அளவுக்கு மூடி போட்டு மூடி ஒரு 2 நாளைக்கு கூட முளை கட்டலாம். 2 நாளைக்கு மேலே முளை கட்டினீங்கன்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அதனால் 1 நாள் அல்லது 1.5 நாள் கூட நீங்கள் முளை கட்டலாம். இந்த மாதிரி செய்யும்போது ஈரப்பதம் கொஞ்சம் கூட குறையாமல் இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் 2.5 நாள் அளவுக்கு நான் முளை கட்டியிருக்கேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் கொஞ்சம் கூட இடையில தண்ணி தெளிக்கல. நம்ம அடியில் தண்ணி இருக்கிறதுனால கொஞ்சம் கூட ஈரப்பதம் குறையாமல் இருக்குது. இப்போ இந்த முளைக்கட்டிய ராகி எப்படி முளைச்சி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த அடியில் இந்த வேர்லாம் நல்லா முளைச்சி வந்திருக்குன்னு. நார்மல் ராகியை விட இந்த முளைக்கட்டின ராகியில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக முளைச்சி வந்திருக்குன்னு. நீங்கள் இந்த மெத்தடில் முளைக்கட்ட விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் ஒரு ஹாட் பாக்ஸில் கூட இதே மாதிரி வச்சுட்டு 2 நாளைக்குள்ளே முளை கட்டலாம். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றிட்டு இது நல்லா உதிர்த்து விடுங்க. இது அப்படியே ஒன்றோட ஒன்று ஒட்டின மாதிரி இருக்கும். அதனால் இது நல்லா உதிர்த்து விடுங்க. 2-3 நாளைக்கு மேலே முளை கட்டிங்கன்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். ஃபங்கஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா இது ஒரு ஸ்மெல்லை வர ஆரம்பிக்கும். அதனால் 1 நாள் அல்லது 2 நாள் மட்டும் முளை கட்டினா போதுமானதாக இருக்கும். இப்போது இதை நீங்கள் அப்படியே டைரெக்டாக நீங்கள் வறுத்து கூட பவுடர் பண்ணலாம். நீங்கள் இல்லைனா வெயிலில் காய வச்சுட்டு கூட நீங்கள் பவுடர் பண்ணலாம். பவுடர் பண்ணி வச்சுட்டு இது 1 மாதத்துக்கு கூட அப்படியே வெளியே வச்சு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி டைரெக்டாக வெயிலில் காய வச்சுட்டு பவுடர் பண்ண போகிறீங்கன்னா ஒரு சுத்தமான தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா வெயிலில் உலர்த்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி கடாயில் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துட்டு நான் பவுடர் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இதை லேசாக ஃபேன் காற்றுல நான் உலர்த்திட்டு அதுக்கப்புறமா நான் இதை கடாயில் வறுத்து எடுக்க போகிறேன். இப்போ இது லேசாக ஃபேன் காற்றுல நல்லா உலரட்டும். இப்போ இது ஒரு அரை மணி நேரம் போல் நான் ஃபேன் காற்றுல நல்லா உலர்த்தி எடுத்திருக்கேன். இப்போ இது ஒரு கடாய்க்கு மாற்றிட்டு இதை லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மண் பாத்திரம் எடுத்திருக்கேன். நீங்கள் மண் பாத்திரம் இல்லாதவங்க நார்மல் பாத்திரத்துக்குள்ளே இதை நல்லா வறுத்துக்கோங்க. கடாயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாத வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி அதிகமாக முளைச்சி வந்துருச்சுன்னா வறுக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த முளைப்புலேருந்து அதிகமாக தண்ணி வெளியே வர ஆரம்பிக்கும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், இந்த முளைச்சி வந்ததுலேருந்து தண்ணி வெளியே விட ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதை கைவிடாமல் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி ராகியை முளை கட்டி வறுத்து பவுடர் பண்ண விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் ஊற வச்ச ராகியை லேசாக வறுத்துட்டு கூட பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் நார்மல் ராகியை விட இந்த மாதிரி முளை கட்டின ராகியில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கால்சியம் சத்து ரொம்ப குறைவாக இருக்கிறவங்க சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தி ட்ரிங்க்லாம் குடிச்சிட்டு வாங்க. ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள், இப்போ இது நல்லா சுருங்கி வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நான் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் போல் நல்லா வறுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா சலசலன்னு வர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு இருக்குது. இப்போ இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க. ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து முக்கியமாக இந்த ராகி பவுடர் அரைக்கிறதுக்கு முன்னாடி
இந்த ஒரு பொருளை சேர்த்து பாருங்கள், நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும். அதே மாதிரி ஒரு சாக்லேட் பவுடர் மாதிரி ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். கொஞ்சமாக இந்த மாதிரி பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்காக ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இந்த ராகியோட அளவு பார்த்திங்கன்னா 1 கப் அளவு இருக்கும். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த மாதிரி முளை கட்டி இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பிறகு பார்த்திங்கன்னா இது நல்ல வாசனையாக இருக்குங்க. அந்த பட்டை ஏலக்காய்லாம் சேர்த்ததுனால ஒரு சாக்லேட் பவுடர் மாதிரி அந்த வாசனையும் பார்க்க அந்த கலரும் அதே மாதிரியே இருக்குங்க. வெளியிலே 1 மாதம் வரைக்கும் கூட வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த ராகி பவுடர் நான் எடுத்திருக்கேன். இதோடவே ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை கட்டி இல்லாமல் கலந்துக்கோங்க. இனிப்பு எடுத்து கொடுக்கறதுக்காக ஜஸ்ட்டு ஒரு சிட்டிகை அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி இதை லேசாக கொதிக்க வச்சுக்கலாம். ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது ரொம்பலாம் கெட்டிப்படாது நம்ம வறுத்ததுனால. ஜஸ்ட்டு இது ஒரு 6 நிமிஷம் அல்லது 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதித்து வந்த பிறகு இதை கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இது லேசாக வழவழப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்க மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதோட இனிப்புக்காக நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நார்மல் சர்க்கரைலாம் எதுவும் சேர்க்க வேணாம். நீங்கள் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம். பனங்கற்கண்டு கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் தேவையான அளவு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இது லேசாக ஆறட்டும். இப்போ இது ஆறுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மீடியம் சைஸ் ஆப்பிள் எடுத்துக்கோங்க. ஆப்பிள் இல்லாதவங்க நீங்கள் மாதுளம்பழம் கூட யூஸ் பண்ணலாம். மாதுளம்பழம் இல்லாதவங்க நீங்கள் கேரட்டை கூட இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கூட மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஆப்பிளோட நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/4 கப் அளவு கூட சேர்த்துட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் ஆப்பிளை அரைச்சிட்டு நான் இதோட சேர்த்துக்கிறேன். ஆப்பிளை இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஆப்பிள் பியூரி ரெடி ஆகிடுச்சு. இப்போது இது மாதிரி ஒரு டம்ளரில் அரைச்சி வச்சுருக்க ஆப்பிளை சேர்த்துக்கோங்க. ஆப்பிளை சேர்த்துட்டு இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருக்க ராகியை இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட நீங்கள் பொடியாக நறுக்கின பாதாம், முந்திரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க. கண்டிப்பாக சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுத்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.